ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோசிகா கிச்சன். சுவையான காரமுறுக்கு தட்டை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. காரமுறுக்கு செய்கிறதுக்கான அளவு சொல்கிறேன். கழுவி காய வச்ச பச்சரிசி, கடலப்பருப்பு. பச்சரிசி 4 கப் பச்சரிசிக்கு 1 கப் கடலப்பருப்பு. இதை மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இதை நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு பிசைஞ்சிக்கலாம். வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெண்ணெயும் உப்பையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இதில் இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து அரைச்சிருக்கேன். இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா பேஸ்ட்டை சேர்த்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன். இதில் இந்த அச்சில் செய்ய போகிறேன் முறுக்கு. அதனால் இதை பட்டை முறுக்குன்னு சொல்லுவாங்க. பட்டையாக இருக்கனால, காரம் போட்டிருக்கனால காரம் முறுக்குன்னு சொல்லலாம். இதில் பாதி மாவை பிரித்து தட்டையாக செய்ய போகிறேன். இதில் பாதி மாவை பிரித்து எடுத்து கடலப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தட்டையாக செய்ய போகிறேன். ஒரே மாவில் 2 இது செய்கிறதுனால நமக்கு நேரமும் மிச்சம், 2 டிஷ்ஷும் கிடைக்கும். தட்டை செய்கிறதுக்கு மாவு எடுத்துட்டேன். கடலப்பருப்பை 1/2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வாழை இலையில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நம்ம தட்டையை தட்டிக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் வேணுமோ இந்த சைஸ் தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்து இப்படி மெலிசா இதே மாதிரி எல்லா தட்டையும், இது நம்ம எண்ணெய் தட்டிக்கலாம் அப்படியே வரும். எல்லா தட்டையும் தட்டிக்கிறேன். தட்டையெல்லாம் தட்டிட்டேன். முறுக்கு அச்சுலேயும் பட்டை முறுக்குக்கு மாவு போட்டு வச்சுருக்கேன். இதை நான் டைரெக்டாக எண்ணெயிலேயே புளிய போகிறேன். நீங்கள் டைரெக்டாக புளிய கஷ்டமாக இருந்தால் ஒரு தட்டில் புளிஞ்சிட்டு அதை எண்ணெயில் போடுங்க. நான் டைரெக்டாக புளிய போகிறேன். ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிட்டு இப்போ முறுக்காக பெஞ்சிக்கிறேன். அப்படியே ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக பெஞ்சிக்கிறேன். முறுக்கு புளிஞ்சிட்டேன். குக்காகட்டும். முறுக்கு குக்காயிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். தட்டையை போட்டு காமிக்கிறேன். ஒரு 4-5 தட்டை சேர்த்துக்கிறேன். தட்டையெல்லாம் போட்டேன். குக்காகட்டும். தட்டை குக்காயிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். தீபாவளி ஸ்பெஷலில் நேற்று இனிப்பு முறுக்கும் கொய்யா இலை முறுக்கும் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைன்னா பார்த்துங்க. சுவையான கார முறுக்கு தட்டை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.